பாக்யா கிட்ட மயூ சொல்றாங்க, என்ன ஆன்ட்டி தனியா பேசுறீங்க? இப்போ ஆன்ட்டி இப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன். ஆன்ட்டி மம்மி இல்லையா? மேல இருக்காங்க, கூப்பிடவா? ஆன்ட்டி மம்மிக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த சாப்பாடை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆன்ட்டி. மம்மி உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு சமைச்ச சட்னிய எனக்கு கொடுத்துட்டாங்க, அது ரொம்ப புளிப்பா இருந்துச்சு. நீ முன்னாடி எல்லாம் புளிப்பே சாப்பிட மாட்டீங்களே, இப்ப ஏன் புளிப்பா சாப்பிடுறீங்க? நீ தெரியாம சமைச்சிருப்பாங்க. சரியா மயூ? ஆன்ட்டி உள்ள போலாம் மயூ. ஈஸ்வரி எழில் கிட்ட சொல்றாங்க, அவளை நீ நல்லா படிக்க வை, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. ஆனா ஒரு குழந்தைய மாத்திரம் பெத்துக்கடா எழில். இருந்தாலும் எழில் அவன் சொந்த குழந்தையே இல்ல. அத்தை இப்ப எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? எல்லாமே யோசிக்கணும் பாக்யா. உண்மை தெரிய வரும்போது நிலா யாரோ ஒரு மாதிரி நடந்துப்பா. எல்லாம் நீ தாங்கிப்பியாடா எழிலு? ஏன் உனக்கு புரிய மாட்டேது? பாக்யா எழிலையும் அமிர்தாவையும் கிளம்ப சொல்றாங்க. ஏன் அத்தை இந்த மாதிரி பேசுறீங்க? பிள்ளைங்க தப்பு பண்ணா திருத்த வேண்டியது அம்மாவோட கடமை. நீ பண்ணல, நான் பண்றேன் பாட்டியா இருந்து. கமலா கேக்குறாங்க ராதிகா கிட்ட, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆனா சாப்பிடுறது இருக்கட்டும், எதுக்கு மயுவை அங்க வர சொன்ன? அதெல்லாம் இருக்கட்டும் டி. இன்னும் உங்க விஷயம் தெரியாதா உங்க வீட்டுல? இதா நான் பேசுற விதத்துல நானே பேசிக்கிறேன் உங்க வீட்டுல. ஓபிய போன் பண்ணி கமலா வர சொல்றாங்க. அப்பல நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்களாம், நானே போய் சொல்லிடுறேனே. நான் நேரம் பார்த்து சொல்லிடுறேன், இந்த விஷயத்த சொல்லிடுறேன். பாக்யா வீட்டுக்கு ராதிகா போறாங்க. அம்மா கிட்ட பேசுறாங்க, நான் வேலைக்கு போலன்னு சொல்றாங்க. வாமிட்டா வருதுன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க. இத்தனை நாள் தான் ஃபுட் பாய்சன் சொல்லி மறைக்கிறதுமா. சரிம்மா நான் போனை வச்சிடறேன். ராதிகாவுக்கு மயக்கம் வர்றப்ப பாக்யா புடிச்சு நிப்பாட்டுறாங்க. ஏதாவது பிரச்சனையா ராதிகா? இல்ல பாக்யா. ராதிகா நீங்க நடந்துக்கிறத பார்த்தா பிரெக்னண்டா இருக்கவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா பாக்யா, 2 பேத்துக்கும் எப்படி சொல்லணும்னு தெரியல பாக்யா. இன்று கனடாவின் நாணயம் டாலர், நாளை சந்திக்கலாம்.